புரட்டாசி வரப்போது ஃப்ரிட்ஜில் ஒரு 6 முட்டை இருந்ததுனால அந்த 6 முட்டையும் வந்து ஒரு தொக்கு மாதிரி பண்ணி அதில் வந்து 3 முட்டையை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொடி மாஸ் வச்சு சாப்பிட்டு மேகியை தண்ணியில் வந்து தனியாக வேக போட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா அதுக்குரிய மசாலா போட்டு அந்த மேகியை வந்து அந்த முட்டையில் போட்டு நல்லா கிளறி நல்லா சாப்பிட்டா ஒரு நண்பன் படத்தில் விஜய் சொல்கிற அந்த கௌசா ஃபீலிங் கொஞ்சம் வருங்க. இது வந்து ஒன்று முட்டை வந்து தனியாக தொக்கு பண்ணி சாப்பிட்டதுக்கும் ஒரு டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேகியில் போட்டு அந்த முட்டையை பொடி மாஸ் பண்ணி சாப்பிட்டோம் ஒரு டேஸ்ட் வரும். 2 விதமாக இந்த முட்டை பொடி மாஸாக யூஸ் பண்ணேன். ஒன்று முட்டை பொடி மாஸாக கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம். 2வது மேகியில் போட்டு கௌசா ஃபீலிங்கில் ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம். 2மே ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை பிரியர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 3 பேருமே முட்டை பிரியர்கள். அதனால் 6 முட்டையும் நைட்டு நல்லபடியாக சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. புரட்டாசி வரப்போது எங்களுடைய கடைசி நான்வெஜ் இதுதான்.